நாடு முழுவதும் 2 கோடி பேரின் ஆதார் எண்கள் நீக்கம். இறந்தவர்கள் எண்கள் நீக்கப்பட்டதாகவும் அவை வேறு யாருக்கும் ஒதுக்கப்படாது என்றும் ஆதார் ஆணையம் அறிவிப்பு. தன்னை போன்ற எளிமையான பின்னணி கொண்டவர்களும் இந்நாட்டின் பிரதமராக உயர முடிவதற்கு அரசமைப்பு சட்டத்தின் வலிமையே காரணம். அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டதன் 76வது ஆண்டு விழாவையொட்டி பிரதமர் மோடி கடிதம். அரசமைப்பு சட்ட கடமைகளை நிறைவேற்ற மக்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தல். உங்களுக்கு விதிக்கப்பட்ட அரசமைப்பு சட்ட கடமைகளை நிறைவேற்றினீர்களா என காங்கிரஸ் பதில் கேள்வி. மும்பையில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 166 உயிர்கள் பறிபோனதன் நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. நினைவிடத்தில் முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் அஞ்சலி. இந்தியாவில் மின்சார வாகன விற்பனை அதிவேக உயர்வு. 2025 11 மாதங்களில் 20 லட்சம் வாகனங்கள் விற்பனை. தட்சிண கன்னடாவில் கோலாகலமாக நடைபெற்ற சம்பா ஷஷ்டி திருவிழா. தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. இந்திய பங்குச் சந்தைகளில் அமோக ஏற்றம். ஒரே நாளில் 1022 புள்ளிகள் அதிகரித்த சென்செக்ஸ். கிர்கிஸ்தான் நாட்டிற்கு சென்ற ரஷ்ய அதிபர் புதின். கழுகுகள், நாய்கள், குதிரைகள் கொண்டு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு. தாய்லாந்தில் வெள்ளத்தில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை 33ஆக அதிகரிப்பு. வெள்ளத்தில் மூழ்கிய கார்கள், சாலைகளில் படகு போக்குவரத்து பாதிப்பு. சென்யார் புயலால் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் அதி கனமழை. பெருவெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி 10க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக தகவல். பிரேசில் நாட்டின் முன்னாள் அதிபர் போல்சனரோவுக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை. தண்டனையை எதிர்த்து ஆதரவாளர்கள் போராட்டம். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க கோரி மெக்சிகோ நாட்டில் பேரணி. தினசரி 10 பெண்கள் கொல்லப்படுவதால் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசை வலியுறுத்தி முழக்கம். வான்கோழிகளுக்கு மன்னிப்பு வழங்கிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். 162 ஆண்டுகளாக அமெரிக்காவில் இருந்து வரும் பாரம்பரியம். Just want to tell you this very important. You are hereby unconditionally pardoned. இந்தியாவுக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை கைப்பற்றியது தென்னாப்பிரிக்கா. கவுகாத்தி டெஸ்டில் 408 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி.